நட்புகளே, உங்களை இன்று நான் கிராமத்து பக்கம் அழைத்து செல்ல விரும்புகிறேன். இன்றைய தலைப்பு பனையேறும் தொழில். தமிழகத்தில் நலிந்து போன தொழில்களில் ஒன்று பனையேறும் தொழில். அப்பாவுக்கு கணக்கிலடங்கா பனைமரங்கள் இருந்தன. ஒவ்வொரு விலையிலிருந்தும், அதாவது தோட்டத்தில் பனைமரங்களும் பனையேறும் தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும். அவர்கள் தினமும் பதநீர் இறக்கிக் கொள்வார்கள், கருப்பட்டி தயாரிப்பார்கள். வருடத்துக்கு இருமுறை என நினைக்கிறேன். முதலில் பேசியபடியே கருப்பட்டி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். அப்போதெல்லாம் கருப்பட்டி காஃபி, கருப்பட்டியில் செய்த பலகாரங்கள் தான். வீட்டு பரண் மீது கருப்பட்டி நிறைந்து கிடக்கும். உடல் நலம் கெடுக்கும் சீனி பயன்பாட்டில் இல்லாத பொற்காலம் அது. விடுமுறை நாட்களில் தோட்டமே எங்களின் இருப்பிடம். தோட்டத்தில் எப்போதும் ஆட்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே அச்சமின்றி சுற்றித் திரிவோம் ஆனந்தமாய். பட்டாம்பூச்சிகளாய் சுற்றித் திரிந்து பழங்களையும் பதநீர் நுங்கு என இயற்கையின் கொடைகளை உண்டு மகிழ்ந்த நாட்கள் அவை. பனையேறும் அவர்களை ஒருபோதும் தாழ்வாகவோ மரியாதை குறைவாகவோ நினைத்ததே இல்லை. கனி என்பவர் தோட்டத்தில் பதநீர் இறக்குவார். அவரை மாமா என்றே கூப்பிடுவோம். வீட்டில் நடக்கும் சுபகாரியங்களுக்கு அவரை அழைக்க அப்பா மறப்பதே இல்லை. அவர் எங்களை பார்த்த உடனேயே பனையிலிருந்து அப்போதுதான் இறக்கிய பதநீரை சில்லாடையால் வடிகட்டி பனி ஓலையில் பட்டை பிடித்து ஒவ்வொருவரின் கையிலும் கொடுப்பார். பின்பு மாங்காயை சிறு சிறு துண்டுகளாக்கி பதநீரில் போடுவார். அதனுடன் நுங்கையும் சேர்த்து இப்போது குடியுங்கள் என பேருக்கேற்ற கனிவுடன் கூறுவார். பதநீரின் இனிப்பும் மாங்காயின் புளிப்பும் நுங்கின் சுவையும் சேர்ந்து அமிர்தமென ருசிக்கும். பனையேறுவது மிகவும் கடினமான தொழிலே. காலையில் விடியும் முன்னே பனைகளில் ஏற ஆரம்பித்து விடுவார்கள். அத்தனை மரங்களிலிருந்தும் பதநீரை சேகரித்து முடிக்க காலை 10 மணி ஆகிவிடும். சேகரித்த பதநீரை அவரது குடும்பத்தார் எடுத்து சென்று எங்கள் தோட்டத்தின் ஓரத்திலேயே அவர்கள் போட்டு இருக்கும் குடிலில் வைத்து பெரிய இரும்பு கடாயில் காய்ச்சுவார்கள். பதநீர் காய்ச்சும்போது அதன் மனம் காற்றில் பரவி வந்து நாசி துளைக்கும். உடனே நாங்களும் குடிலுக்கு ஓடுவோம். அவரின் மனைவி பதநீர் வற்ற வற்ற கருப்பட்டி பதம் வரும் வரை கிளறிக்கொண்டே இருப்பார். பதம் வந்தவுடன் நீரில் நனைத்து தயாராக வைத்திருக்கும் சிரட்டைகளில் ஊற்றுவார். இப்போது கருப்பட்டி தயார். இரும்புச்சட்டியில் ஒட்டி இருக்கும் கருப்பட்டி சவ்வு மிட்டாய் பதத்தில் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதை வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு நாங்கள் கிளம்பி விடுவோம். அவர்கள் அந்த சட்டியிலேயே தேநீர் போடுவார்கள். எல்லா வேலையும் முடிந்தவுடன் மாலையில் கருப்பட்டியுடன் பக்கத்தில் இருக்கும் அவர்களது ஊருக்கு சென்று விடுவார்கள். ஆனால் ஆண்கள் செல்ல மாட்டார்கள். சாயங்காலம் ஆனவுடன் திரும்பவும் பனையேறும் வேலை தொடங்கும். ஒவ்வொரு பனையாக ஏறி பாலை சீவி கலையத்துள் சுண்ணாம்பு தடவி அதற்குள் பதநீர் விழ ஏதுவாக வைப்பார்கள். சாயங்காலம் வயலில் வேலை செய்பவர்கள் வீட்டுக்கு கிளம்பி விடுவார்கள். இவர்களோ பனை மரங்களில் தொட்டி கொண்டிருப்பார்கள். எப்போதாவது மரத்திலிருந்து விழுந்து இறந்தவர்களும் உண்டு. கலையத்துள் பாம்பு கிடந்து ஒருவரை கடித்துவிட அப்பாவிடம் வந்து அவரது குடும்பத்தார் கதறி அழுதார்கள். அப்பா உடனே டாக்டரை அழைத்து வர சொல்லி டாக்டர் வந்து பார்த்தும் பலனின்றி அந்த நபர் இறந்து விட்டார். பயங்கர விஷப்பாம்பு கடித்திருப்பதாக பேசிக்கொண்டார்கள். இப்படியும் சில விபரீத நிகழ்வுகள். இவ்வளவு கடினமான வேலைக்கு சமுதாயத்தில் மதிப்பில்லை. எனவே அவர்களின் அடுத்த தலைமுறையினர் அத்தொழிலை தொடர விரும்பவில்லை. கவிஞர் தமிழ்மகள் லலிதா. அருமையான பதிவு. ஆனால் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா நட்புகளே? உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாமே.